சமீபம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷிங் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு போயிட்டுருக்கு. எங்க எடுத்தாலும் ஃபிஷிங் அட்டாக் ஆயிருச்சு, இமெயில் அட்டாக் ஆயிருச்சு, இன்ஸ்டாகிராமில் விக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து கேட்க முடியுது. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு சின்ன சொல்யூஷனா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் தான் இந்த வெளில எக்ஸ்போ காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதீங்க. சரி, அவங்க வீடியோ பார்க்கலாம். இதுதான் நம்ம பண்ணியிருக்க வந்து ஒரு டூலு. இது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஃபாரன்சிக் சிஸ்டம். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்றத பேசிக்காக உங்களுக்கு வந்து ஓவர்வியூ கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கம்பெனில இருந்து ஒரு இமெயில் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கம்பெனி கூகுள் எடுத்துக்கிறோம். கூகுள்ல இருந்து ஒரு இமெயில் வந்திருக்கு அப்படின்னா அந்த இமெயில் வந்து ஆத்தரைஸ்டு இமெயிலா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் ஃபாரன்சிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதாவது அது வந்து ஃபிஷிங் இமெயிலா இல்லை நார்மல் ஆத்தரைஸ்டு இமெயிலா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் அந்த டூலு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லைவா உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன். இப்போ உங்களோட மெயிலில் போங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள்ல இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. இப்போ இந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஸோ ஒரிஜினல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஒரிஜினல் இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட டூலுக்கு போயிட்டு இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர் கிளிக் டு த ப்ரௌஸ், அதாவது நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபைலை எடுத்து இதில் போட்டோம்னா அந்த ஃபைலோட நேம் வந்துருச்சு. இதில் கடைசி முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் எந்த ஃபைல் போட முடியாது, .eml ஃபைலில் தான் வந்துட்டு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போ இனிஷியேட் அனாலிசிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அ ஃபிஷிங் இமெயில், நோ சஸ்பீஷியஸ் இண்டிகேட்டர்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இமெயில் ஹெடர் அனாலிசிஸ் தான் யார் சென்ட் பண்ணது, யார் ரிசீவ் பண்ணது, அதோட சப்ஜெக்ட் என்ன, இந்த டே எல்லாமே வந்துருச்சு. இப்போ ஹெட்டர்ஸ், ரிசீவ்டு ஹெட்டர்ஸ் அப்படின்னா இது வந்து எந்தெந்த சர்வர்லாம் கடந்து வந்திருக்கு அப்படின்றதான் அது சொல்லும். இது க்ரீன் கலர்ல வந்துருக்கும், பிரச்சனை இல்லை. இது 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 எதுவும் யூஸ் ஆகுதுன்னா உங்களோட மெயில் வந்து யாரும் டேம்பர் பண்ணல அதுக்காக யூஸ் பண்ணுது. இன்டெகிரிட்டியை வந்து இது வந்து என்ஷோர் பண்ணுறதுக்காக இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கு. இது SPF DKM டிமார்க்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருக்குன்னா அப்போ அதுக்கு வந்து ஒரு டொமைன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து இப்போ வந்து apple.in, apple.com, apple.sg அப்படின்ற மாதிரி பர்டிகுலர் டொமைன்ஸ் இருக்கும். அந்த டொமைனுக்குலாம் பர்டிகுலர் செப்பரேட் ஐபி அட்ரஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் apple.in ஒரு இது இருக்கு, ஒரு டொமைன் இருக்கு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஐபி அட்ரஸ் இருக்கு. இப்போ இந்த மெயிலுக்கு, அதாவது அந்த மெயில் வந்து அந்த apple.inல இருந்து ஏதாச்சும் ஒரு ஐபி அட்ரஸ் மூலியமா தான் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ அந்த ஐபி அட்ரஸை வச்சு இந்த டிஎன்எஸ் சர்வரில் போய் செக் பண்ணும் இந்த டூல். ஓகேங்களா? டிஎன்எஸ் சர்வரில் போய் செக் பண்ணும்போது ஓகேப்பா இந்த ஐபி அட்ரஸோட ஹெட் டொமைன் யாருன்னா apple.in, ஓகே ஆத்தரைஸ்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் இது வந்து அப்படியே இல்லை 3மே பாஸ் ஆகும். இல்லை 1 ஃபெயில் ஆனாலும் அது வந்து ஆத்தரைஸ் மெயில் கிடையாது. இதோட பார்த்தீங்கன்னா இது என்ன யூஆர்எல் இருக்கு அப்படின்றனால அதை ஸ்கேன் பண்ணி ஃபிஷிங் மெயிலா, ஃபிஷிங் லிங்க்ஸ் எது இருக்கு அப்படின்றத ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ராஜெக்டோட ஒரு அவுட்கம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.